அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன். நம்ம இந்த பதிவில் நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங் சம்மந்தமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்க போகிறோங்க. எனக்கு தெரிஞ்ச சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸு கூட அங்கங்கே உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது மஞ்சுளா உமேஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்காங்க, அரபிக்கம் நான் ப்ரிப்பேர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் ரெண்டு நாளுக்குள்ளே அது மேலே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிருக்கு. இது எதனால் ஆகுதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானும் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மந்த் வைஸ் வச்சுருக்கேங்க. 3 மந்த்துக்கு மேலே 6 மந்த் வரைக்கும் கூட வச்சுருந்துருக்கேன். எனக்கு ஆனதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் போட்டிருக்க கப்பில் இருக்கிறது 3 மந்த்துக்கு மேலே ஆகும், 4 மந்த்துக்கிட்ட. இந்த பக்கத்தில் உள்ளது ஃபில்டர் பண்ணாத கம்மு, அதனால தான் அது கொஞ்சம் டஸ்டியாக தெரியுது. அதுவுமே ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகலை. ஃபில்டர் பண்ணால் இதே போல் க்ளீனாக இருக்கும். அதுவும் 2 மந்த்து கிட்ட ஆகும், 1.5 மந்த்துக்கு மேலேயே ஆகுது. எனக்கு கிளியராக தாங்க இருக்குது. உங்களுக்கு ஏன் அப்படி வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்ல தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைங்க. அதே போல் நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி வைங்க. நான் போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் கேன் வாட்டர் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா போர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி க்ளீனாக இருக்கணும். வேறு ஏதாவது நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லை இந்த மாதிரி ஃபங்கஸ் ஈஸியாக அட்டாக் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டிக்கல் அதில் மிக்ஸ் ஆனால் கூட இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த கையோடு மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஆயில் வேறு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்திருந்தால் கூட இந்த மாதிரி ஆகிருக்கும். ஸோ நம்ம கையையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதே போல் தண்ணி எந்த ஒரு ரீயூஸ் பண்ணாத தண்ணியாக இருக்கணும். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக போர் போட்டு பிடிக்கிற யூஸ் பண்ணுற தண்ணி, அதாவது நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம எப்படி சேஃபாக எடுத்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ரேணுகா சுயம்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேம், அப்போ பாலாஜி ஃபேஸ்க்கு போஸ்டர் மேலே ஷேடிங் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. இங்கே எந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்கன்னு தெரில. போஸ்டர் கலருக்கு நம்ம பேஸ் கலர் கொடுத்துட்டு மேலே ஷேடிங் கொடுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாலாஜி ஃபேஸ். அதை பார்த்து அதில் கொடுத்துருக்கிறது போலவே ஷேடிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகுமாரி, அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் ஷோ அஸ் ஹவு கலர்ஸ் ஆர் ஜாயின் இன் விச் 2 கலர்ஸ் ஆடிங். அதாவது எந்தெந்த கலர்லாம் மிக்ஸ் பண்ணால் என்னென்ன கலர்ஸ் ரிசல்ட் நம்ம கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டீட்டெயிலாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு டிப்ஸ் அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த வீடியோ தான் அந்த இதில் டிப்ஸ் 11 அப்படின்றதில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த கலர் மிக்சிங் ஐடியா நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதனா ஆர், அவங்க கேட்டிருக்காங்க, ஃபெவிகால் பாட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணி இது பண்ணுறீங்களே அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அது ஃபெவிகால் பாட்டில் இல்லைங்க, எம்டி ஃபெவிகால் பாட்டில். அதாவது அது தண்ணி யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. கலர் மிக்சிங் நம்ம பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த ப்ரெஷ்ஷாலே தண்ணி எடுத்து வைக்கிறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி கொஞ்சம் கலரெலாம் மிக்ஸ் ஆகி வேறு கலரில் இருக்கும். ஸோ ப்ளைனாக நல்ல ப்யூர் வாட்டர் புதுசாக கலர் எடுக்கிறப்போ அந்த கலரில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன். நம்ம எடுக்கிற கலர் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு லிக்விடிட்டி வேணும் அப்படின்றதுக்காக பலட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ட்ரா பண்ணிப்பேன். அவ்வளோதான். அதில் வேறு எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. நான் ஃபெவிகால்லாம் ஆட் பண்ணலைங்க பெயிண்டில், அது வெறும் பிளெயின் வாட்டர் தான். அப்புறம் பேஸ் கலர் பற்றி கேட்டிருக்காங்க. எனக்கு கிராக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோட்டிங் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம். அது ஒரு பவுடர் மாதிரியான பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும் அந்த பெயிண்டிங்கில். ஸோ நம்ம அதிகமான திக்கான ஒரு லேயரில் தின்னாக இருக்கணும். ரொம்ப திக்கான லேயரில் பேஸ் கலர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு கிராக் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம மேலே அதிகமான ப்ராக்டிஸ் இல்லாட்டியும் நமக்கு மேலே ப்ரஷ்ஷில் வாஷ் பண்ணுறப்போ பெயிண்ட் ப்ரஷ்ஷோடு எடுத்துகிட்டு வர மாதிரி வரும் நமக்கு. ஸோ அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு எப்பேற்பட்ட சர்ஃபேஸ்லேயும் ஓரளவு ஷேடிங் கொடுத்து கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் கிராக் ஆகக்கூடாது. கிராக் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து போட்டிருக்கீங்க. அதே போல் அந்த பெயிண்ட்டோட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தாலும் கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கிராக் ஆகிடும். ரொம்ப கரெக்டாக தண்ணி நம்ம ப்ரஷ்ஷில் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்றது மாதிரி இருக்கணும். அது சாலிடாக நமக்கு தெரியக்கூடாது. ஒரு நல்ல ஒரு கொஞ்சம்
ரொம்ப தண்ணியாக நீத்தாப்பில் இல்லாமலும் ரொம்ப சாலிடாக கட்டியாக வராத மாதிரியும் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து வாட்டரில் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தான் நான் வந்து அந்த ஃபெவிகால் பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டு நம்ம ப்ரஷ்ல எடுத்து அப்ளை பண்ணுறப்ப ஸ்மூத்தாக நமக்கு வரணும். அது நம்ம அப்ளை பண்ணும்போதே ஸ்மூத்தாக வரணும். நமக்கு அதிலே தெரியும் இது வந்து பேஸ் கலருக்கு வந்து கரெக்டாக செட் ஆகுதுன்ட்டு. இப்போ அந்த மாதிரி ஃப்ளோ ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கோட்டிங்கே வந்து போதும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க போர்டு வந்து மேலே தெரிகிற அளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக தெரியும். ஸோ உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் கோட்டிங் கொடுக்கலாம். நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ரஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எம்டி போர்டில் பேஸ் கலர் கொடுக்குறப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி வருது அப்படின்னா நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக கலந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் தண்ணியை குறைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக தெரியும். ரொம்ப ரொம்ப ஹார்டாக தெரியுது, ரொம்ப அதிகமாக இருந்திருந்தால் தான் வந்து உங்களுக்கு கிராக் ஆகுறதோ நம்ம பெயிண்ட் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு வரதோ நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ் கலர் கொடுத்து பாருங்கள். பேக்ரவுண்ட் கலருக்குமே அதே போல் தான், ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது, அங்கேயும் கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பேஸ் கலர் எப்படி கொடுக்குறோமோ அதே போல் தான் வந்து பேக்ரவுண்டுக்கும் வந்து அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? சாதனா ரிப்பீட்டடாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்கள் டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் முதல் ரஃபாக வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக அப்ளை பண்ணாதீங்க. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்படின்ற நேம்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய், வாட் ப்ளூ ஹேஸ் பீன் யூஸ்ட். அதாவது நம்ம ஒயிட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ப்ளூ ஷேட் வந்து கொடுத்துருப்போம். அந்த ஷேடோ ஒயிட்டில் வந்து ஒரு எட்ஜஸில் மட்டும் கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து எந்த ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எந்த ப்ளூ நீங்கள் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணலாங்க. அதை நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ எந்த ப்ளூ வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பர்ஷியன் ப்ளூ. ஏன்னா என்கிட்ட ஆரம்பத்துலேருந்து பர்ஷியன் ப்ளூ தான் இருக்கும். இப்போ தான் வந்து நான் வேறு ப்ளூலாம் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அதுதான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாதேஷ் பார்வதி ஃபேஸ் வந்து ட்ராயிங் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. க்ரீன் ஃபேஸ் வச்சு நம்ம வந்து எல்லோ ஃபேஸ் பேஸில் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். க்ரீன் ஃபேஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்மளோட அப்கமிங் வீடியோ வந்து ஈஸியாக பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? அடுத்தது மஞ்சுளா உமேஷ் கிளாஸ் பெயிண்டிங் வந்து கோல்டு ஃபாயில் மேலே யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. ஃபேப்ரிக் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம், கோல்டு ஃபாயிலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி கூட அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் எப்போயுமே நம்ம பெயிண்டில் மிக்ஸ் பண்ணுற தண்ணி, கம்மில் மிக்ஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும். நல்ல தண்ணியாக வந்து யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுகன்யா தினேஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ட்ரைட் திஸ் மெத்தட். அதாவது அந்த கிருஷ்ணா வந்து கிரிட் மெத்தடில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவுக்கு வந்து அவங்க அந்த மெத்தடில் போட்டு பார்த்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மற்றவங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு ட்ராயிங் வேணும்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மித்ரா ஸ்மார்ட் கிச்சன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. மக் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன் வீடியோவும் டீட்டெயில் கோன் ப்ரிப்பரேஷன் வீடியோவும் போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து மக்குக்கு வந்து ஏற்கனவே வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கோங்க. அது இல்லாமல் கோன் ப்ரிப்பரேஷனுக்கு 2 டைப்பில் வந்து நான் ஐடியா கொடுத்துருக்கேன். 2 வீடியோவாக வந்து இருக்குது. நம்மளோட டிப்ஸ் அப்படின்ற நான் டாப்பிக்கோடு தான் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை வந்து ஈஸியாக அலைன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வரி வைத்தியநாதன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் சென்னை. எங்கே ஜெய்னா ப்ரஷ் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெய்னா ப்ரஷ்ஷை தேடிட்டு இருக்கிறத விட நம்ம கேண்டின் ப்ரஷ்ஷு இல்லை ஜெய்னாலேயே வந்து நார்மலாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ப்ரஷ் இதெல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஜெய்னா ப்ரஷ்ஷு தான் யூஸ் பண்ணி பண்ணணும்னு இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜெய்னா ப்ரஷ் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அது வந்து டேரெக்டாக நமக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹை ரேட்டில் கிடைக்கிது. டேரெக்டாக எங்கேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஷாப்லேருந்து. ஸோ வேறு யார் மூலிமா தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷோட ரேட்டே வந்து 100க்கு மேலே 200 கிட்ட வருது ஒரு ப்ரஷ்ஷோட ரேட்டு. ஸோ அந்த அளவுக்கு வருதுன்றதப்போ நம்ம அதே காஸ்ட்டுக்கு வந்து நார்மல் ஜெய்னா ப்ரஷ் வந்து ஆன்லைனில் கிடைக்கும். நான் ப்ரஷ்ஷுக்காக வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ கீழே வந்து ப்ரஷ்ஷஸ் நிறைய வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், உங்களுக்கு
அமேசான்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி நிறைய லிங்க் வந்து நான் எடுத்து கொடுத்துருந்தேன். அதிலலாம் வந்து அந்த 000 ப்ரஷ் இப்போலாம் ஆன்லைன் ஆரம்பத்தில் வந்து நான் சர்ச் பண்ணப்போ நிறைய ப்ரஷ்லாம் அவைலபிள் இல்லை. இப்போது ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 000 ஃபைன் ப்ரஷ்லாம் வந்து நிறையா இருக்குது, கிடைக்குது ஆன்லைன்லேயே. இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் நிறைய வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு சேல்ஸுக்கு. நிறைய பேர் தேட ஆரம்பிச்சதுனாலே என்னமோ தெரில, இப்போ வந்து ஈஸியாக அவைலபிள் இருக்குது. நான் லிங்க்லாம் வந்து அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை தேடுறதை விட கேம்லினில் கூட நான் இப்போ வந்து ரீசெண்டாக போட்டிருந்த பெயிண்டிங்லலாம் வந்து இந்த முருகன் படம்லாம் போட்டிருந்ததுலாம் வந்து கேம்லின் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ரிசல்ட் வருது. சொல்லப்போனால் ஜெய்னா ப்ரஷ்லையும் இதுலேயும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை, நல்லாவே பண்ண முடியுது. நான் அதனால தான் உங்களுக்கும் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? நார்மல் ஜெய்னா ப்ரஷ்ஷும் இருந்தாலும் சரி, கேம்லின் அதை விட பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ கேம்லின் ப்ரஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 000 அந்த மினிமம் நம்பர் ப்ரஷ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து வினோதினி ரெங்கா சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற நோட் புக் கேட்டிருக்காங்க. அதுவும் நார்மல் கேம்லின் ட்ராயிங் நோட் புக் தாங்க. நான் ஸ்பெஷலாக எதுவும் சொல்லிலாம் வாங்கலை, நார்மல் புக்கு தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த புக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஆனால் திக்காக இருக்கும். நார்மல் எழுதுகிற நோட்டு பேப்பர் மாதிரி இல்லாமல் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ்க்காக. அது இல்லாமல் நான் ஸ்னோ ஒயிட் ஷீட்டில் வந்து போட்டிருப்பேன். அது வந்து இன்னும் நல்ல கார்டாகவே இருக்கும். அது வந்து இன்னும் திக்காக இருக்கும், நல்ல திக்கான குவாலிட்டி கார்டு. அது பேர் வந்து ஸ்னோ ஒயிட் ஷீட்டு. நான் அதையுமே வந்து லிங்க் ஏற்கனவே நான் நிறைய முறை கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ கீழேயும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன். அவங்க வந்து எந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வாஷிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்க்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபைன் ப்ரஷ் இருக்கணும்னு. வாஷிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வைடான ஏரியாவாக இருக்குது அப்படின்னா 5-6 நம்பர் வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும் வாஷிங்க்கு கொடுக்குறதுக்கு. அதுவே வந்து ரொம்ப நேரோவாக ரொம்ப சின்ன ஏரியாவில் நம்ம வந்து ஷேடிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 2-3 இந்த நம்பர் ப்ரஷ் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் ஷேடிங் கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம இருக்கிற எந்த இடத்துல கொடுக்க போகிறோம், ரொம்ப பெரிய படம்லாம் போகிறோன்னா ரொம்ப பெரிய ஏரியாலாம் நம்ம பார்ட்ஸில் வருது அந்த பெயிண்டிங்குள்ளே அப்படின்னா 5-6 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சின்ன சின்ன ஏரியா அப்படின்னா 2-3 வரைக்கும் இருக்கிற ப்ரஷ் யூஸ் பண்ணியே நம்ம வாஷிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற விஷயத்துக்கெலாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் அப்படின்ற விஷயத்துக்காக நான் இந்த வீடியோவில் தனியாக வந்து கமெண்ட்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதோடு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்க மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் நேம்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாங்க, இன்னும் யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. சொன்னால் தான் வந்து அடுத்தது நான் இதே போல் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அது எனக்கு வந்து பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? நம்ம அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நாட்கள் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். என்றென்றும்